ஹாய், ஹலோ, வணக்கம். அ டிஎன்பிஎஸ்சி ஆப்டிட்யூட்ல ஒரு எக்ஸாம்பிள் சம் என்ன அப்படின்னா, இஃப் A1, A2, A3 are in AP such that A4/A7 is equal to 3/2, then the 13th term of AP is. ஏபியில் இருக்கிற 3 டேர்ம் A1, A2 அதோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, A4/A7 is equal to 3/2. நம்ம 13வது உறுப்போட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசையில் nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Tn is equal to A plus n-1 into D. Dங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். இங்கே நமக்கு A4/A7 is equal to 3/2ன்னு கொடுத்துருக்காங்க. A4/A7 is equal to 3/2. அப்போ இந்த Tn ஃபார்முலாவை யூஸ் பண்ணி A4ஓட வேல்யூவை நம்ம எப்படி எழுதலாம்? A4 is equal to A வந்து தெரியாது, n மட்டும் நமக்கு என்னென்னு தெரியுது. சஃபிக்ஸில் இருக்கிற இடத்துல 4 இருக்குது. அப்போ n வந்து 4னா 4 - 1 3. அப்போது A plus 3D. அதே மாதிரி A7 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, அகெயின் Tn ஃபார்முலா வச்சு A plus n இருக்கிற இடத்துல 7 இருக்குது, n - 1னா 6D. இதோட வேல்யூ நமக்கு 3/2. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் 2 into A plus 3D equal to 3 into A plus 6D. இப்போ இது ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 2A plus 6D is equal to 3A plus 18D. இப்போ எல்லாத்தையும் சேம் சைட் கொண்டு வரேன். 2A plus 6D minus 3A minus 18D equal to 0. இப்போ 2Aலேருந்து -3Aனா -A minus 12D equal to 0. இப்போ எல்லாத்தையும் பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா A plus 12D equal to 0ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் 12D equal to 0. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா T13ஓட வேல்யூ என்னென்னு தான் கண்டுபிடிக்கணும். 13வது உறுப்பு. இப்போ T13 அகெயின் Tn ஃபார்முலா வச்சு Tn ஃபார்முலாவை யூஸ் பண்ணி T13 நான் எப்படி எழுதலாம்? A plus 12D. இதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அதோட மதிப்பு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 0. இப்போ இந்த சம்முக்குரிய ஆன்சர் வந்து எனக்கு 13th டேர்ம் T13 is equal to 0. இதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.